வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்னன்னா தங்கமயிலில் இருக்க ஸ்கீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தங்கமயிலில் வந்து 4 விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு. டிஜிகோல்ட் ஸ்கீம், சூப்பர் கோல்டு சேவிங் ஸ்கீம், ஃபியூச்சர் ப்ளஸ் சேவிங் ஸ்கீம், தங்கமகள் சேவிங் ஸ்கீம்னு 4 ஸ்கீம் இருக்கு. இதில் டிஜிகோல்ட் ஸ்கீமை பற்றியும் சூப்பர் கோல்டு சேவிங் ஸ்கீமை பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் ப்ளஸ் சேவிங் ஸ்கீம். இந்த ஃபியூச்சர் ப்ளஸ் சேவிங் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 11 மந்த் இன்ஸ்டால்மெண்ட் பீரியட் இருக்கும். இதுக்கு மினிமம் அமௌண்ட் என்ன பண்ணணும்னா, மினிமமாக 15,000 நம்ம பே பண்ணணும். இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற நேற்றுக்கு, ஒன் டைம் பேமெண்ட் அப்படிங்கிற நேற்றுக்கு நீங்கள் உங்கள் கையில் இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா, அந்த 1 lakh அமௌண்ட்டை போய் இந்த ஃபியூச்சர் ப்ளஸ் ஸ்கீமில் வந்து போட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த 1 lakh வந்து எடுத்துப்பாங்க. அதை வந்து நம்ம 11 monthsக்கு அப்புறம், இதோட டியூரேஷன் வந்து 330 days. அதை 330 daysக்கு அப்புறம் இது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே இருக்கிற பெனிஃபிட்ஸோட நம்மளுக்கு வந்து வரும். இப்போ இதோட டியூரேஷன் வந்து 330 days, அதாவது 11 months அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, அந்த 11 monthsக்கு அப்புறம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இன்கேஸ் நம்ம கோல்டாக எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த கோல்டுக்கு வந்து 75% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம டைமண்டோ ஜுவல்வர் நகையோ நம்ம எடுக்கிறோம்னா 60% வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நம்ம சில்வர் நகை எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு 100% வந்து அதுக்கான வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமோட லாக்இன் பீரியட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 90 days. இந்த 90 daysல வந்து நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணதுலேருந்து 90 daysக்கு வந்து நம்ம ஜுவல்லாக எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 90 daysக்கு அப்புறம் வந்து அவங்க கண்டிப்பாக அமௌண்ட்டாக நம்மளுக்கு திரும்ப தர மாட்டாங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சி நம்ம 90 days பே பண்ணிட்டோம், மிச்சது என்னால் 90 daysக்கு ஒரே செட்டில்மெண்ட்டாக பண்ணிட்டோம், அது வந்து நம்மளுக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டாக அவங்க 90 daysக்கு அப்புறம் தரமாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஜுவல்லோ டைமண்டோ சில்வரோ இது மாதிரி தான் நம்ம ஏதாவது எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது 90 daysக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் நம்ம எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கோல்டாவோ டைமண்டாவோ நம்ம போட்ட அமௌண்ட்டை வந்து கோல்டாவோ டைமண்டாவோ அப்படிதான் எடுக்கணும். ஆனால் இதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடையாது. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டியும் அடிஷ்னல் சார்ஜும் நம்ம தான் பே பண்ணணும். அவங்க வந்து வேஸ்டேஜ்க்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கோல்டு எடுக்கும்போது அதனோட வேஸ்டேஜுக்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களோ தவிர ஜிஎஸ்டியும் அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து நம்ம தான் பே பண்ணணும். மெச்சூர் ஆகாமல் எடுத்தோம்னா பெனிஃபிட் இல்லை. எல்லா ஸ்கீமுக்குமே நம்ம மெச்சூர் ஆனதுக்கப்புறம் எடுத்தாதான் இவங்க கொடுக்குற இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இது பண்ணுறீங்களோ அந்த அன்னைக்கு கோல்டு ரேட்டை வந்து அவங்க வந்து தங்கமாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அதைத்தான் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரம் கம்மியாக வந்து கொடுக்குறாங்க. எப்பவுமே அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம எப்பவுமே கோல்டாக மட்டும்தான் வாங்க முடியும். அதாவது கோல்டாவோ டைமண்டாவோ ஜுவல்லன் இல்லைன்னா சில்வர், இந்த இது மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும். இப்போ இதில் காயின் எடுக்கிறது பெஸ்ட்டா நகை எடுக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பெனிஃபிட்டே வந்து இந்த வேஸ்டேஜ் தான் பெனிஃபிட்ஸ். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜில் தான் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதில் காயின் எடுத்தோம்னா காயினுக்கான வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. இதோட பெனிஃபிட்டை ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம காயினை விட நகை எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நகைக்கு தான் வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் அதிகம். அதுக்கான இதே குறைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து நம்ம போடுவோம். அதனால இந்த ஃபியூச்சர் ப்ளஸ் ஸ்கீமில் வந்து நகை எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.